வணக்கம். சாந்தி என்டர்டைன்மெண்ட் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? தீபாவளி வந்துருச்சா? எங்கள் ஊரில் ஒரே மழை பெய்யுதுங்க. மழை அப்போ தான் பேஞ்சு விட்ருக்கு. பயங்கர இருட்டாக இருக்குது. எல்லாம் தீபாவளிக்கு என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? இப்போ இன்றைக்கி வந்து வீடியோக்குள்ளே என்ன பேச போகிறேன்னா, கரூர் சம்பவம் பற்றி. விஜய் தம்பி வந்தார் இல்லையா? அப்போ வந்து கலவரம், கூட்டம், நெரிசல். இதாவது மக்கள் இருக்காங்க பார்த்தீங்களா? மக்கள் வந்து அடங்கவே மாட்டேங்கிறாங்க. நடிகர் வந்தால் ஓடுறாங்க, மாநாடு ஏதாவது அன்பளிப்பு தராங்க அப்படின்னா ஓடுறாங்க. எதுக்குங்க ஓடணும்? நம்மள மாதிரி அவரும் மனுஷன், பாவம். அவர் வந்து சினிமாவில் இருந்துக்கிட்டு நடிகராக இருக்கிறதுனால அவரை பார்க்கணுங்கிற ஒரு ஆர்வத்தில் மக்கள் கூடி போயிட்டு, அதாவது இடம் போட்ட இடத்த தாண்டின கூட்டத்துக்கு போகிறவங்க, ஒரு மாநாட்டுக்கு போகிறவங்க கை குழந்தையெல்லாம் தூக்கிட்டு போகக்கூடாதுங்க. அது வந்து மக்களுக்கு புரியவே மாட்டேங்குது. எவ்வளோ அவஸ்தைப்பட்டாலும், எவ்வளோ கலவரம் நடந்தாலும், அது திரும்ப 2 வருஷம் 3 வருஷம் ஆறி போச்சுன்னா திரும்ப அவங்க வந்து அந்த வேலையை தாங்க பண்ணுறாங்க. மாநாட்டுக்கு கை குழந்தையெல்லாம் எதுக்கு தூக்கிட்டு போகிறாங்க? கை குழந்தைய தூக்கிட்டு போகிறவங்க கூட்டமாக இருக்கா? உடனே ரிட்டர்ன் வந்துடணும். இல்லையா தள்ளி தூரமாக அவுட்டரில் நிற்கணும். விஜய் தம்பியை பார்க்க போகிற நீங்கள் ரசிகர் மன்றம் ஒரு சைடு போவாங்க, அரசியல்வாதி பாதி பேர் போவாங்க, சில பேர் காசு கொடுத்து கூட்டு போகிறவங்களும் போவாங்க. இப்படியே கூட்டத்தை சேர்த்துருவாங்க. இதில் கை குழந்தை ஏற்றிக்கிட்டு எப்படி போவீங்க? ஏன் போனீங்க? எத்தனை நஷ்ட ஈடு கொடுத்தாலும் போன உயிர் தான். வருமா திரும்ப? கை குழந்தெல்லாம் என்னங்க பாவம் பண்ணுச்சு? அதிக ஆக்சிடெண்ட்டு, அதிக உயிரிழப்பு இதெல்லாம் நாட்டில் நிறைய நடந்துட்டுருக்கு. பாவம் அவர் தான் ஆகட்டும், இந்த விஜய் தம்பி தான் ஆகட்டும், அரசியலுக்கு வரணும்னு சொல்லி பிரச்சாரம் பண்ண போய் அவருக்கு சோக நிகழ்வாகிடுச்சு. அவரால் நிம்மதியே இழந்துட்டார். சுத்தமாக நிம்மதி இல்லை. அதாவது யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா அழுது பேட்டி கொடுக்குறாரு. பாவமாக இருக்குது. அவர் ஒன்று நினச்சாரு, ஆனால் மக்கள் கருத்து கணிப்பிலேருந்து யாரும் தோக்க முடியாதுங்க. மற்ற அரசியல்வாதிகிட்ட தோக்கலாம், ஆனால் கணிப்புன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதுலேருந்து வந்து தோக்க முடியாது. பாவம் அவர் எவ்வளோ மன உளைச்சல். வெடிகுண்டு மிரட்டல், வீட்டுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விட்டுருக்காங்க. பாதுகாப்பு பந்தோபஸ்து, நிம்மதி இல்லை, தூக்கம் இல்லை, குடும்பத்தில் குழப்பம், பண விரயம். இப்போ எல்லாருக்கும் நஷ்ட ஈடு அவர் தானே கொடுக்க போகிறாரு. பாவம் அந்த கரூரை வந்து பார்க்கணுன்னு நினைக்கிறாரு. அவருக்கு பாதுகாப்பு இல்லை. ஏங்க நாட்டில் இவ்வளோ கலவரம் நடக்குது? அமைதியாக இருந்தால் என்னங்க? கூட்ட நெரிசலில் போயிட்டாங்க. போனவங்க தான். அவரால் முடிஞ்சது அது உயிர் இழப்புக்கு காசு கொடுக்க போகிறாரு. ஊர் ஜனங்களை வந்து பார்க்கணுன்னு நினைக்கிறாரு. அவரை வர விட முடியாத அளவுக்கு மிரட்டல். வீட்டுக்கு கொலை மிரட்டல், குண்டு வைக்கிறான். வன்முறை அதிகமாக போயிட்டுங்க. வன்முறை அதிகமாக போனதுனால மக்களுக்கு அச்சங்கிறதே நீங்கி போயிட்டு, பயமே இல்லை, உயிர் பயமே இல்லாத போயிட்டுங்க. நாட்டில் ரொம்ப அக்கிரமம் ஜாஸ்தியாகி போச்சு. தயவு செஞ்சு அவங்கவுங்க குடும்பத்தை அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு போயிட்டு, வீணாக பிரச்சாரம், கூட்டம், சாமியார் வராரு, வந்து விபூதி கொடுக்குறாரு, நம்மளுடைய கஷ்டம் உடனே போயிடுது, நம்ம மனசில் இருக்கிறத சொல்கிறாரு, ஏதோ பொருளையை கிளப்பி கொடுத்துங்க. பார்த்திங்கன்னா இந்த சாமியார்கிட்ட போய் எல்லாமே அடிக்ட் ஆகிடுறாங்க. சொத்து பத்து எல்லாத்தையுமே இழந்துடுறாங்க. அதேமாரி தானேங்க இப்போ ஒரு சாமியார் எல்லாத்தையும் அள்ளிக்கிட்டு ஒரு தீவையை வாங்கிட்டு போய் உட்காந்துருக்கிறாரு. எல்லாத்தையும் இழந்து, பிள்ளைங்களையே இழந்துட்டு உட்காந்துருக்காங்க நிறையா அம்மாக்கள். அதே போல் இந்த பிரச்சாரம் பண்ண வரவங்கள அவங்கவுங்க அமைச்சர் ஆகணும், முதலமைச்சர் ஆகணும், மெம்பரில் வரணும்னு சொல்லிவிட்டு அவங்கவுங்க வந்து பிரச்சாரம் பண்ணுறாங்க. ரைட்டு. அதை அவங்க பிரச்சாரம் பண்ணும்போது அவங்க கூட தொண்டர்கள்லாம் வருவாங்க. பந்தோபஸ்துக்கு நிறைய பேர் சைடில் வருவாங்க. அவங்க தலை கூட நமக்கு தெரியாது. அவங்க கை காட்டுறது கூட நமக்கு தெரியாதுங்க. ஆனால் அதை பார்க்க அந்த மக்கள் ஓட்ட
கூட்டம் முடிச்சு போகிற வழியில் ஆக்சிடெண்ட்டு. என்ன வேகமாக வண்டி எடுத்துகிட்டு போக வேண்டியது, யார் மேலேயாவது விட்டா அடித்து மோதி அந்த கட்சிக்காரங்களை பார்க்க முடியாது. ஐயா வராரா, ஐயாவை பார்க்க முடியாது. இந்த ஐயா போயிடுவார், எங்கள் ஆஸ்பத்திரிக்கு போயிடுவார். இவர் மட்டும் போகல, எதுக்க வரவங்க மேலேயும் மோதி அவங்களையும் ஆக்சிடெண்ட் பண்ணி கை கால் முறிஞ்சு எல்லாம் பெட்டில் கிடப்பாங்க. ஏங்க ஏங்க இந்த பரபரப்பு? சம்பாரித்து நம்ம வீட்டில் சமையல் பண்ணி நம்ம சாப்பிட்டு அமைதியாக இருந்து நமக்கு தேவைகளை பூர்த்தி செஞ்சுக்கிட்டு வீட்டில் இருந்தோம்னா எந்த விதமான ஆக்சிடெண்ட்டு பிரச்சனைகள் எதுவுமே வராது. வீட்டில் யாருமே இருக்கிறதில்ல, வெளியிலன்னு சொல்லிட்டு இந்த பசங்க பாருங்கள், ஃப்ரெண்டோட அங்கே போகிறேன் இங்கே போகிறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து விழுந்துட்டேன், கால் ஃப்ராக்சர் ஆகிட்டு நிறைய பிள்ளைங்க அந்த மாதிரியா. தயவு செஞ்சு அவங்கவுங்க வீட்டில் அவங்கவுங்க இருங்க. மாநாடு, கட்சி, கூட்டம், தொண்டர்கள், அமைச்சர் வராரு, எல்லாத்தையும் மாநாடு நடக்குது, அங்கே போகிறேன், அமைச்சர் வராரு பார்க்க போகிறேன். கூட்ட நெரிசலில் ஏங்க போகிறீங்க? சில பேருக்கு கூட்ட நெரிசலை கண்டாலே அலர்ஜி ஆகிடும், மூச்சு விட முடியாது, மூச்சு தலால் வந்து சில பேர் மயங்கி விடுறாங்க. இதெல்லாம் தேவையில்லாததுங்க. அவங்க சம்பாதிக்க அவங்க கூட்டம் போடுறாங்க, மீட்டிங் போடுறாங்க, கட்சியை பற்றி பேசுகிறாங்க. நீங்கள் தூரமாக நின்று கேளுங்க, கிட்ட இருந்து பாருங்கள். நெரிசலுக்குள்ளே முந்தி அடிச்சுக்கிட்ட போய் முதல் வரிசையில் உட்கார்றது, முதல்ல போய் நிற்கிறது, என்ன தராங்க, என்ன வாங்க போறீங்க? ஏன் இப்படி அடித்து மோதிட்டு போறீங்க? உங்கள் உயிருக்கு உத்தரவாதம் இருக்கா? நான் கோயிலுக்கு போகிறேங்க, எங்கள் அலிய பெருமா கோயில் புரட்டாசி மாதம் பெருமாளை தரிசனம் பண்ண போகிறதுக்காக நான் வந்து பஸ்ஸில் போயிட்டுருக்கேன். இந்த அரியலூர் போகிறதுக்குள்ளே ஒரு 3 மணி நேரத்தில் 2 ஆக்சிடெண்ட்டு ரோட்டில். ஒரு பையன் வேகமாக வண்டி ஓட்டிகிட்டு வந்து ஒரு வயசானவர் சைக்கிளில் வந்து வந்தாங்க, மோதி அந்த வயசானவர் ஸ்பாட்டை விட்டு. இந்த பையனுக்கு மூச்சு மோரை மண்டையெல்லாம் ரத்தம் ஊற்றுது, புலம்புறான், என்ன பேசுகிறான்னு தெரியல, புலம்புறான். ஆம்புலன்ஸ் ஃபோன் பண்ணியிருக்காங்க. அப்படியே ஒரு நிமிஷம் பஸ்ஸை நிறுத்தி நாங்கள் பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு போகிறோம். ஏங்க இந்த மாதிரி பண்ணுறீங்க? நிதானம் தேவைங்க, பொறுமை தேவை. சம்பாதிக்க எவ்வளோ கஷ்டப்படுறோம், அது 4 காசு சேர்த்து வைக்காமல் ஹாஸ்பிட்டலில் நிறைய செலவு பண்ணால் ஏன் இப்படி பண்ணுறீங்க? நஷ்ட ஈடு யாரும் எதுவும் கொடுக்க போகிறது இல்லைங்க. எது நீங்கள் ரோட்டில் அடிபட்டுருந்தா நஷ்ட ஈடெல்லாம் வராது, நம்ம உயிர் தான் போகும், அவஸ்தைகள் தான் மிஞ்சும், பார்க்க ஆள் கிடையாது. அவங்கவுங்க ஓடி ஓடி உழைக்க வேண்டியதாக இருக்குது. அப்படி இருக்கும்போது நீங்கள் ஹாஸ்பிட்டலில் போய் கை காலை முடிச்சுட்டு படுத்தீங்கன்னா வீட்டில் உள்ளவங்களாம் வந்து நகையை இருக்கிறத அனுபவிச்சு உங்களை தேய்ச்சி வீட்டுக்கு கொண்டு வந்துட்டு அந்த நகையை விற்க 2 வருஷம் 3 வருஷம் சம்பாதிக்கணும். கொஞ்சம் யோசித்து பாருங்கள். கொஞ்சம் யோசித்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வீணாக வெளியில் அலைகிறத விட்டுருங்க. அவங்கவுங்களுக்கு என்ன தோணுதோ அவங்கவுங்க செய்யட்டும். ஆனால் பொதுஜனங்கள் கொஞ்சம் அமைதியாக இருந்தாங்கன்னா இந்த மாதிரி கூட்ட நெரிசலில் உயிர் பலி போகிறது தவிர்க்கலாம். பாருங்கள், அவருக்கு இவ்வளோ செல்வாக்கு இருந்து, இவ்வளோ பணம் பலம், பக்கப்பலம், ஆள் பலம் எல்லாம் இருந்தும் அவர் மனசுக்கு எந்த பலமும் இல்லை. அவர் மனசு போராடிக்கிட்டு தாங்க இருக்குது. விஜய் தம்பி மனசு போராட்டத்துலேயும் குழப்பத்துலேயும் தீர்க்கமான முடிவெடுக்க முடியாமல், நல்ல நிம்மதியாக தூங்க முடியாமல், நிம்மதியாக சாப்பிட முடியாமல், மூடு சுற்றி பந்தோபஸ்து. பாவம், என்ன நேரமோ காலமோ அவருக்கு இப்படி ஒரு சோதனை. எல்லாரும் நல்லா இருக்கணும், அமைதியாக இருங்க, அமைதியான போராடுங்க. வீட்டில் உள்ள பிரச்சனைகளை சமாளிங்க, நாட்டில் உள்ள பிரச்சனையை அரசியல்வாதி பார்த்துப்பாங்க. அதுக்காக பொது ஜனங்கள் உங்கள் உயிரை போக்கிக்க நீங்கள் தயாராக ஆகாதீங்க. வீட்டில் அமைதியாக இருங்க, வீட்டு வேலைகளை பாருங்கள். வெளியில் போராட்டம், கட்சி மீட்டிங் போடுறாங்க, அமைச்சர் வராருன்னு சொல்லிட்டு அலையாதீங்க. நிம்மதியான வாழ்க்கை வாழணும்னா அமைதியான போராட்டம் மிக்க வாழ்க்கையை கடைபிடிக்கணுங்க. இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.